தற்போது ஆம்ஸ்ட்ராங் உடலை கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்வதற்கான கோரிய வழக்கில் இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சுப்பையா, தற்போது நிலவரம் என்ன? இது விரிவாக பகிரலாம். பாத்தீங்கன்னா இந்த வழக்கை பொறுத்தவரை அவர் மனைவி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். ஆம்ஸ்ட்ராங்குடைய உடலை புதுப்பிப்பது தொடர்பாக. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு தலைவரில் அனுமதி வாங்கி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுப்பதாக இருந்தது. அதன் பிறகு நள்ளிரவு ஆனதால் இந்த வழக்கை நாளை காலை எடுத்துக்கொள்வதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே நாளை காலை இந்த வழக்கை காலை 8:30 மணி அளவில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது. அதுவும் குறிப்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி சுப்ராயன் தான் இந்த வழக்கு ஏற்கனவே அது தொடர்பான வழக்கை விசாரித்து வருவதால் அந்த வழக்கு அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கை உயர்நீதிமன்ற நீதிபதி பவானி சுப்ராயன் நாளை காலை 8:30 மணிக்கு எடுத்து விசாரணைக்கு எடுக்கிறார். அந்த உத்தரவின் அடிப்படையில் அவர் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாரோ அதன் அடிப்படையில் ஆம்ஸ்ட்ராங் உடல் எங்கு அடக்கம் செய்யப்படும் என்பது முடிவு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே தான் இந்த வழக்கு தொடர்பாக சிவசக்தி, விஜய், கோகுல் உட்பட ஒரு 8 பேர் 3 பேர் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். இது தொடர்பான அவ்வப்போது இந்த கைது நடவடிக்கை, இந்த வழக்கு தொடர்பான அப்டேட்டுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. தௌஃபிக், நாளை அதாவது பெரம்பூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் அவரது உடலை அடக்கம் செய்வதற்கு அவரது மனைவி கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு சாத்தியமா? நாளை கோர்ட் அனுமதி வழங்குமா? வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமா. அதாவது அவர் மனைவி இந்த கோரிக்கை முன்வைத்து, அதாவது கட்சி அலுவலகம், அதாவது அவங்களுடைய ஒரு மாநில தலைவராக இருப்பதால் கட்சி அலுவலகத்தினுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு கேட்பதால் அதற்கான வாய்ப்புகள் வழங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஏனென்றால் அந்த கட்சியில் உள்ள நிர்வாகிகள் யாரேனும் எதிர்ப்பு தெரிவித்தால் மட்டுமே அதுக்கு சாத்தியமில்லாமல் போகக்கூடும். ஆகவே இது தொடர்பாக அந்த கட்சியில் யாருக்கும் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லாத காரணத்தினால், மாநில தலைவராக இருந்த காரணத்தினால், அதுவும் குறிப்பாக அந்த கட்சி அலுவலகம் இயங்குவதற்கு முழு மூச்சாக ஆம்ஸ்ட்ராங் தான் முழு அளவில் முயற்சி எடுத்து அந்த அலுவலகத்தை உருவாக்கி இருக்கிறார். எனவே அங்கு அவரது உடலை அடக்கம் செய்தால் சரியான முறையாக இருக்கும் என்று அவரது மனைவி தரப்பில் கோரிக்கை விடப்படுகிறது. அந்த கோரிக்கை நீதிமன்றத்தில் சரியான முறையில் அவர் நாளைக்கு வாதிடும் பட்சத்தில் இந்த அனுமதி உயர்நீதிமன்ற நீதிபதி நாளை காலை விசாரிக்கும் பொழுது நீதிபதி பவானி சுப்ராயன் அனுமதி வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுப்பையா, தகவலுக்கு நன்றி.